நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜெய்சங்கர் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்னைக்கு 3/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு முழு நிலவு, முழு பௌர்ணமி நாள். ஆனால் இன்னைக்கு சந்திர கிரகணம் இன்று மாலை 4:24 ஆரம்பித்து 6:48 வரைக்கும் இன்றைக்கி சந்திர கிரகணம் இருக்குது. ஸோ மக்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி கிரகங்களோட ரொம்ப பவர்ஃபுல் ஒரு கிரகங்கிறது கேது. இன்றைக்கி கேது சந்திர பகவானை ஒரு 3 மணி நேரம் ஆடாமல் அசைய விடாமல் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி இந்த கேது நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் பிறந்தவங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சந்திரன் நட்சத்திரத்தில் ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துலேயும் பிறந்தவங்க இன்றைக்கி கொஞ்சம் அடக்கி வசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப அவங்களுக்கு ஒரு சிரமமான நாள். சரிங்களா? அதனால் இந்த சந்திர கிரகணம் சாயங்காலம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா பாரம்பரியமான மிகப்பெரிய கோவில்கள் எல்லாம் நடை சாத்திடுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் கதவு திறக்காது, பக்தர்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை. ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம்னால ஒரு கெடுதலான காலகட்டம். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு 3 மணி நேரம் மக்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. நீங்கள் மதியம் அந்த 3 மணிக்கெல்லாம் அதுக்கு முன்னாடியே உணவு அறிந்து விட்டு முடிஞ்சால் சந்திரகிரகண சமயத்தில் அதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா குளிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு தியானத்தில் உட்காந்து உங்களுடைய குலதெய்வம், அதே போல் துர்க்கை அம்மன், கால பைரவர், விநாயக பெருமான் இந்த மாதிரி கடவுள்களை நினைத்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்ல முறையில் நடக்கும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இன்று சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய என்ற நாளில் கொஞ்சம் முக்கியமான முடிவுகளை இந்த 2 ராசிக்காரங்களுமே தள்ளிப்படும். கேது நட்சத்திரத்துக்காரங்களும் சந்திரன் நட்சத்திரத்துக்காரங்களும் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி நீங்கள் செய்கிறதா இருந்துச்சுன்னா அதை நாளைக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாள் தள்ளி போடுங்க. உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையும்னு கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம்.